தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார். இதற்காக அந்த இடத்துல தற்பொழுது தீவிரமான பணிகள் நடந்து கொண்டு வருகிறது. தமிழகத்தில் அந்த தேர்தல் மேலிடை பார்வையாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை நியமித்து பாஜக உத்தரவிட்டிருக்கிறது. அறம் படத்துடைய டைரக்டர் கோபி நயினார் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார். அவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகியும் கூட. கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுத்தால் கூட்டணி என்பது நீடிக்கும், இல்லை என்றால் அவர்களுக்கு கேட்ட இடங்களை விட குறைவாக கொடுத்தால் நிச்சயமாக இந்த முறை திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. IAS அதிகாரிகள் மீது விசாரணை நடத்துவதற்கு மாநில அரசு மத்திய அரசு ஒப்புதல் வாங்கணும், குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யணும் நீங்கள் உத்தரவு போட்டீங்க. ஆனால் இதுவரையிலும் மாநில அரசு அது குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருந்தாங்க. மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஈரோட்டில் நாளை மறுதினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார். இதற்காக அந்த இடத்துல தற்பொழுது தீவிரமான பணிகள் நடந்து கொண்டு வருகிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த விஜயமங்கலம் டோல்கேட் பகுதியில் தான் இந்த மக்கள் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. இதற்காக தாவேகவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக அந்த மக்கள் சந்திப்பிற்கான நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக நம்ம இந்த ஈரோட்டை பொறுத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, தாவேகவுடைய கொள்கை தலைவர்கள் முதன்மை தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் பிறந்த மண் அது. விஜய் அவர்கள் முதல் முறையாக அந்த மண்ணில் மக்களை சந்திக்கிறார். அதுவும் அரசியல் குறித்து பேச இருக்கிறார். மதுரை மாநாட்டிற்கு பிறகு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்கிற தலைப்புல வீடு வீடாக உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார். அதனை தொடர்ந்து நம்ம பார்த்திருக்கலாம், திருச்சியில் துவங்கிய இந்த பயணம் தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் சென்று மக்களுடைய பிரச்சனைகளையும் அந்த பகுதியிலுடைய பிரச்சனைகளை தீவிரமாக பேசி வந்தார். இந்த நிலையில பாண்டிச்சேரிக்கு பிறகு நாளை மறுதினம் ஈரோட்டில் அந்த மக்கள் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. இந்த மக்கள் சந்திப்பு என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. என்ன அப்படின்னாக்கா, தாவேகாவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் பொறுப்பேற்று கொண்ட முதல் கூட்டம் இது. கொங்கு மண்டலத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் நாங்கள் தான் இங்கே கிங்கு, நாங்கள் தான் இது எங்களோட கோட்டை அப்படின்னு பேசிட்டு வராங்க. அதையெல்லாம் தவிடுபொடி ஆக்கக்கூடிய வகையில் பல இடங்கள் நம்ம பார்த்துருப்போம். அண்மையில் நம்ம திருச்சியில் நடந்த மக்கள் சந்திப்பில் பார்த்துருப்போம். அது திருச்சி ஒரு அமைச்சருடைய கோட்டை அப்படிலாம் சொன்னாங்க. அந்த கோட்டை என்ன ஆனதுன்னு எல்லோருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். எந்த அரசியல் கட்சிகளுக்கும் இல்லாத ஒரு கட்டுப்பாடு தாவேகாவிற்கு விதிக்கப்படுகிறது. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மக்களிடத்தில் சென்று கொண்டிருப்பது நம்ம எல்லோருமே அறிவோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது தான் கூற வேண்டும். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தாங்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும், எத்தனை சீட்டுகளை பெற வேண்டும், எந்தெந்த தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்பது தீவிரமாக ஆலோசித்து வருகிறார்கள். அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு சில கட்சிகள் இப்பவே பிரச்சாரத்தை துவங்கிட்டாங்க. இப்படியாக தமிழகத்தில் அந்த தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் பாஜக வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் கூட சில கட்சிகளாக இருக்கிறது. மேலும் அந்த கூட்டணியை வலுப்பெறுவதற்கு பல கட்சிகள்லாம் வரலாம் என பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தமிழகத்தில் அந்த தேர்தல் மேலிடை பார்வையாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை நியமித்து பாஜக உத்தரவிட்டிருக்கிறது. அவருடன் சேர்த்து 3 தலைவர்களை நியமித்து தமிழ்நாட்டில் பாஜக எப்படி செயல்படணும், எந்தெந்த மாதிரி கூட்டணி வைக்கணும், எத்தனை இடங்களை கேட்டு பெறணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கண்காணிப்பதற்காக அவர் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. ஒருபுறம் காங்கிரஸை பார்த்தோம்னா, நம்ம தேர்தலில் போட்டியிடுறவங்களாம் விருப்ப மனு அளிக்கலாம்னு சொல்லி அவங்க விருப்ப மனு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல கட்சிகள்லாம் அந்த ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியை மீண்டும் கேட்டு பெறுவதற்கான ஒரு வேலைகளை செய்து வருகிறார்கள். திமுக கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருந்தோம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட காங்கிரஸ் எல்லாம் கூடுதல் தொகுதி கேட்டு அந்த கட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து வருவதை நம்ம பார்க்கலாம். இந்த நிலையில் இப்போ தற்பொழுது 2 கம்யூனிஸ்டுகளும் சரி மதிமுகவும் சரி எங்களுக்கு கூடுதல் இடங்களை வேணும்னு சொல்லி அந்த கட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து வராங்க. இந்த நிலையில் அந்த கட்சியோட உயர்மட்ட குழு கூட்டம் இப்படி மூத்த தலைவர்கள்லாம் ஆலோசித்து ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வரும் தேர்தலில் அவங்க நினைத்தபடி அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுத்தால் கூட்டணி என்பது நீடிக்கும், இல்லை என்றால் அவர்களுக்கு கேட்ட இடங்களை விட குறைவாக கொடுத்தால் நிச்சயமாக இந்த முறை திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மக்களே, அடுத்தபடியாக இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னாக்கா, திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகி ஒருத்தர் ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் தலித் மக்கள் வசித்த அரசு இடத்தை ஆக்கிரமித்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் முறைகேடாக தனியார் நபருக்கு விற்றுவிட்டது, அவர்கள் பெயரில் பத்திரம் செய்து கொடுத்து விட்டது என்பது குற்றச்சாட்டை முன்வைத்து அறம் படத்துடைய டைரக்டர் கோபி நயினார் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார். அவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகியும் கூட. கடந்த காலங்களிலே அந்த பகுதியில் ஒரு பகுதி மாவட்ட செயலராக இருந்தார். இந்த நிலையில் இன்னைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் ஒரு கடுமையாக மாநில அரசை எச்சரித்து விமர்சனம் செய்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, இந்த பகுதி என்பது ஒரு அரசுக்கு சொந்தமான இடம். இது கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட தெலுங்கு பேசக்கூடிய
தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த பகுதியில் வசிக்கிறாங்க. ஆனால் முறைகேடாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் சேர்ந்து ஒரு தனியார் நபருக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மக்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு மனுவை போட்டு கோர்ட் மூலிமா அந்த மக்களை அகற்றுவதற்கான வேலைகளை செய்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் உண்மையிலே சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சியாளர்கள் மக்களுக்கான ஆட்சியா அல்லது தனியார் நபருக்கான ஆட்சியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கார். கடுமையாக பேசியிருக்கார். கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி இப்படி பேசியிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு முக்கியமானாக்கா, மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்கிற மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவை ஏன் அரசு செயல்படுத்தலை? அப்போ அங்கே ஒரு நீதி இங்கே ஒரு நீதியா கேட்டாக்கா, அங்கே நாங்கள் சனாதனத்தை பாதுகாக்கிறோன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு அந்த உத்தரவை மீறி நீங்கள் அங்கே தீபத்தூணில் விளக்கு ஏற்ற அனுமதிக்கலை. இந்த புறம் சென்னை நீதிமன்றத்தில் ஒருத்தர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை இடிப்பதற்கு, வீடுகளை அகற்றுவதற்கு உத்தரவு வாங்கிட்டு வராங்க. அதை மட்டும் நீங்கள் எப்படி செயல்படுத்துறீங்க? ஒரு புறம் சனாதானத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த தீர்ப்பை நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு புறம் இந்த பக்கம் தீர்ப்பை மதிக்கிறங்கிற பேரில் மக்களை அப்புறப்படுத்துறீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உண்மையான இந்த சமூக நீதி பேசக்கூடிய அரசு இந்த மக்களுக்காக இருக்க வேண்டுமே தவிர தனிநபருக்கு தனியாருக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கோபி நயினார் ரொம்ப காட்டமாக பேசியிருக்கார். ஸோ கூட்டணியில் இப்படி இருந்து கொண்டு இப்படி அரசை விமர்சித்து பேசுகிறாருங்கிற ஒரு சலசலப்பு தற்போது அங்கே போய் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக மாநில அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. நம்ம பார்க்கலாம், கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி மீது பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டது, ஊழல் செய்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் அறப்போர் இயக்கம் சார்பில் அவர் இந்த கோவை மாநகராட்சியில் அந்த பணிகள் மேற்கொண்டதில் பல கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக அவர் மீது, அங்கே இருக்கக்கூடிய துணை கமிஷனர், அது போன்ற மாவட்ட ஆட்சியர்கள் மீதெல்லாம் லஞ்ச ஒழிப்பு போலீஸார் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மனுவை விசாரித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் உரிய விசாரணை மேற்கொண்டு விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது விசாரணை நடத்துவதற்கு மாநில அரசு மத்திய அரசிடம் ஒப்புதல் வாங்கணும். ஸோ அதை ஒப்புதல் வாங்காமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறாங்க. அது தற்போது இப்போ மீண்டும் அறப்போர் இயக்கம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்துருக்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து அது மீது குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யணும் நீங்கள் உத்தரவு போட்டிங்க. ஆனால் இதுவரையிலும் மாநில அரசு அது குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அது மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசுக்கு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, ஒரு அமைச்சர் ஏதாவது தவறு செய்தால், ஊழல் செய்தால் உடனடியாக அவர்கள் மீது வழக்கு போடுறீங்க, மேல்முறையீடு போகிறீங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்கிறீங்க. ஆனால் அதிகாரிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் தயங்குறீங்க? இந்த வழக்கில் தீவிரமாக அந்த விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கலாம், மதுரை கார்பரேஷனில் கமிஷனில் பிரச்சனை நடந்தது, பல சர்ச்சைகள் நடந்தது, ஊழலாம் நடந்தது பார்த்துருக்கலாம். அதனை தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சியை பார்த்துருக்கலாம். இப்படி பல மாநகராட்சிகள்லாம் இந்த ஊழலை சிக்கி தவிப்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு உடனடியாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு தயங்குவது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஸோ மக்களே, இன்றைக்கி நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கிறோம். நாளைக்கு மற்றொரு அரசியலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.